நிஃப்டி 50 ஃபைனலி வந்து 24,500க்கு நியரஸ்ட் வந்துருச்சு. அதாவது 24,526 வரைக்கும் இன்றைக்கி லோ வந்து வந்துருந்துச்சு. ஸோ இங்கே இருந்தால் நல்ல ஒரு க்ரூஷியல் லெவல் சப்போர்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தோம். பட் ஒரு அப் ட்ரெண்ட் போச்சு. இந்த அப் ட்ரெண்டுக்கான எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கன்ஃபர்மேஷனில் ஒரு கிளியர் என்ட்ரி வந்து கிடைக்கல. ஸோ அப் ட்ரெண்ட் என்ட்ரி வந்து எனக்கு ஸ்கிப் பண்ணுற ஸ்டேஜ் தான் வந்துச்சு. ஆனால் மார்னிங் எனக்கு ஒரு டவுன் ட்ரெண்ட் என்ட்ரி கிடச்சி. ஸோ என்னோடய எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் ப்ரீவியஸ் அனாலிஸ்ட்டில் எனக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு இங்கே பிரேக் ஆச்சு அப்படின்னா அந்த 200 பாயிண்ட்ஸை நான் கேப்சர் பண்ணலாங்கிறத என்னோட பிளானாக இருந்துச்சு. ஸோ அது எனக்கு இங்கே பிரேக் இங்கே மேலே ஓப்பன் ஆகாமல் எனக்கு ஓப்பன் ஆனதே கேப் டவுன். ஸோ எடுத்த அவனோட சடனாக இந்த மூமெண்ட்லேயும் 5 மினிட்ஸில் வந்து எடுக்க மாட்டோம். அதை எடுத்த உடனே என்ட்ரி எடுக்க மாட்டோம். ஏன்னா நம்மளுக்கு ப்ரீமியம் வந்து எல்லாம் ஆவரேஜ் ஆகிறது கொஞ்சம் லேட் ஆகும். அது சடனாக பார்த்தீங்கன்னா 200 மூவ்மெண்ட்ஸ் வந்து 200 பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து மூவ் ஆயிடுச்சு. சரி ஓகேன்ட்டு அகெயின் இதுக்கு கீழே பிரேக் ஆகுது அப்படின்னா நெக்ஸ்ட்டு அதிகபட்சம் நம்மளுக்கு இது வந்து ஒரு மல்டிபிள் டைம் சப்போர்ட்டாக இருக்குது நம்மளுக்கு. ஓகே, நம்மளுக்கு ஒரு ரீட்ரஸ்ட்கான தான் போகன்ட்டு ரீட்ரஸ்ட் என்ட்ரி எடுத்து ட்ரை பண்ணேன். ஸோ அது எனக்கு ஃபர்ஸ்ட் இங்கே ட்ரை பண்ணேன், எஸ்எல் அடிச்சிச்சு. ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு ப்ராப்பரான ரிவர்ஸில் எனக்கு கன்ஃபர்மேஷனே கிடைக்கல. ஸோ அதனால தான் ரொம்ப லேட்டாக போயிட்டு இந்த ஓவரால் இன்றைக்கி இறங்கின பாயிண்ட்டை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு. அகெயின் இங்கே ஒரு செல் என்ட்ரி, இது வந்து நான் யூடியூப் லைவ்லையும் ப்ரொவைட் பண்ணல. பட் இதில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ணியிருப்போம் இந்த ரேஞ்சில். ஸோ இது மட்டும்தான் இன்றைக்கி வந்து நம்மளுக்கு கிடச்சது. இப்போ டியூஸ்டே வந்து நிஃப்டி 50 நம்ம அனலைஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி 1 வீக் டைம் ஃப்ரேம் வச்சு சொல்லியிருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு இப்போ ரீட்ரஸ்ட் மட்டும் எடுக்கணும் 24,900 வரைக்கும் போயிட்டு ஒரு ரீட்ரஸ்ட் எடுத்துச்சு அப்படின்னா அங்கேருந்து நிஃப்டி அகைன் செல் தான் பார்க்குறேன். ஸோ அகைன் ஃபுல்லாக எனக்கு டவுன் டைம் வந்துட்டு 24,460 இந்த ரேஞ்சில் அகைன் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இல்லைனா நாளைக்கு வந்து நம்மளுக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பைரி, நாளைக்கான பிளான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே எங்கே வேணாலும் ஓப்பன் ஆகணும். 24,657 அதுக்கப்புறம் 24,750 இந்த ரேஞ்சில் நிஃப்டி ஓப்பன் ஆச்சுன்னா நான் ஃபுல்லாக செல் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுனாலும் நான் வந்து 800 வரைக்குமே செல் என்ட்ரி தான் ஃபோக்கஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இதில் ஒரு ரீட்ரஸ்ட் மட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னா இதை பிரேக் பண்ணுறப்ப நெக்ஸ்ட்டு ஒரு அப் ட்ரெண்ட் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுவேன். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக 24,900 25,000 நெக்ஸ்ட் லெவல் டார்கெட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இதான் இன்ட்ராடேக்கான கன்ஃபர்மேஷனை பாருங்களேன். ஸோ இன்ட்ராடே சார்ட்டாக இது ஃபுல்லாக. ஸோ இன்ட்ராடே சார்ட்டில் கிளியராக இருக்குது. எனக்கு ஃபுல்லாக அது டவுன் ட்ரெண்டில் தான் வரணும். ஏன்னா என்னோட இங்கே ஒரு 3 டைம்ஸ் எனக்கு ஒரு ஃபெயிலியர்ஸ் நடந்திருக்கு. இது ஒரு சப்ளை கூட கிரியேட் ஆகிருக்கு எனக்கு. ஸோ இங்கேருந்து எனக்கு டவுன் ட்ரெண்ட் வருதுங்கிறப்ப என்னோட என்ட்ரி இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த லோ பிரேக் பண்ணுறப்ப இருக்கும். 709 பிரேக் பண்ணுறப்போ ஒரு டவுன் ட்ரெண்ட் எடுத்து 24,500 வரைக்கும் நான் கீழே வந்து ஹோல்டு பண்ணுவேன். அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் தான் 24,600, அதுக்கப்புறம் 24,500. 24,500 பிரேக் பண்ணது அப்படின்னா நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருக்கக்கூடிய ஃபண்டமெண்டல் கேப்பை வந்து நம்மளுக்கு நிஃப்டி வந்து ஃபில் பண்ணணும். ஸோ இந்த 24,150 இந்த கேப் வந்து நம்மளுக்கு நிஃப்டி ஃபில் பண்ணுச்சுன்னா ஸோ இங்கேருந்து ஒரு நல்ல ஒரு அப் ட்ரெண்ட் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் ஆல்ரெடி. ஸோ ஒன்ஸ் எனக்கு இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுனாலே 23,800 to 24,150 வரைக்கும் நம்மளுக்கு நிஃப்டி வந்து கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கு மேலே நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு ரீட்ரஸ் கிடச்சி அப்படின்னா அப் ட்ரெண்ட் ட்ரை பண்ணுவோம். அதில் 24,900 ஃபர்ஸ்ட் டார்கெட் ஆகும். நெக்ஸ்ட்டு 25,023 நெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் 25,250 வரைக்கும் அப் ட்ரெண்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு டே பை டே வந்து ட்ராப் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட ட்ரேடிங்கை வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி என்ட்ரி எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அன்வான்டட் என்ட்ரிஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மேலும் லாஸ் மட்டுமே கிரியேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு டே பை டே நம்மளுக்கு ட்ராப் மட்டுமே அதிகமாகிட்டு இருக்குது. ப்ரீமியம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக 2 பக்கமும் ஈக்குவலாக இருக்கும். ஏன்னா ஒரு பக்கம் அதிகமாக இருந்து ஒரு பக்கம் கம்மியாக இருக்குது. ப்ரீமியம் டக்குன்னு மூவ் ஆகிடுது, ஸ்பாட் மூவ்ங்களாட்டியும். ஸோ சில பிரச்சனைகள்லாம் வந்து கிரியேட் ஆகிட்டே இருக்குது. அதுக்கு நம்மளோட அனலைஸ் பேஸ்டு நம்மளுக்கு என்ட்ரி கிடச்சா தான் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக இருக்கும். சில பேர் என்ட்ரின்ட்டு யூடியூப் லைவில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் நம்ம நிறையா என்ட்ரிஸ் எடுக்கிறதுனால நம்மளுக்கு எந்த யூஸ் கிடையாது. பர்ஃபெக்ட் என்ட்ரிஸில் பர்ஃபெக்டாக ஒரு ஸ்டாப் லாஸ் வைக்கணும், பர்ஃபெக்ட் ஒரு டார்கெட் வைக்கணும். மோஸ்ட்லி நம்மளுக்கு டார்கெட் அடிக்கிற மாதிரி தான் என்ட்ரி எடுப்போம். ஸோ இன்றைக்கி ஒரு எஸ்எல் அடிச்சு ஓகே, நெக்ஸ்ட் ஒரு என்ட்ரி கிடச்சிச்சு, அதில் ஒரு 40 பாயிண்ட்ஸ் கவர் ஆச்சு. ஸோ அதனால் ஈக்குவலாக அது போயிடுச்சு, அது பிரச்சனை கிடையாது. ஸோ அப்படி நம்மளுக்கு நல்ல கன்ஃபர்மேஷனில் என்ட்ரி எடுத்தோம்னா மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு நல்ல ஒரு போர்ட்ஃபோலியோ வந்து கிரியேட் பண்ணி ஓவரால் நம்மளால் ப்ராஃபிட்டபுளாக இருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ ஐ எம் நாட் எ செபி ஜஸ்ட் அட்வைசர். திஸ் வீடியோ ஃபார் ஃப்ரீ எஜுகேஷன் பர்பஸ் ஒன்லி. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.